Morning champion, this was Raswan from Bowman College Technology. I am having Shakti along with me as a technical champion. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குர்மி ஆர்எஸ் குர்மின்னு ஒரு ஃபேமஸ் புக் இருக்கு, அப்ஜெக்டிவ் கொஸ்டின் புக். அது வந்து தெர்மோஜெனில கேட்ட கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் வந்து சக்தி டெஸ்ட் வச்சாரு. ஸோ அது ரீகேப் டெஸ்ட் தான் ஆர்எஸ் குர்மி இதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன். Efficiency of steam turbine may be improved by reheating of steam, binary vapor plant and regenerative feed heating. ஸோ ரீஹீட்டிங் பண்ணா ஸ்டீம் டர்பைனோட வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம், பைனரி வேப்பர் பிளான்ட்டா யூஸ் பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம், ரீஜெனரேட்டிவ் ஃபீட் ஹீட்டிங் பண்ணா ரீஜெனரேஷன், ரீஹீட்டிங், பைனரி வேப்பர் பிளான்ட் மூணுத்துலயுமே இது பண்ணலாம்னு சொல்றாங்க. Maximum efficiency of D level turbine is cos square alpha. மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு டி லெவல் டர்பைனுக்கு, அது வந்து cos ஸ்கொயர் ஆல்பா. Value of reheat factor varies from 1.02 to 1.106. இந்த ரீஹீட் ஃபேக்டர்னாலே வந்து அந்த 1.02 இந்த ஜீரோன்றது நான் கண்டிப்பா நடுவில் வரும், அது ஞாபகம் வச்சுங்க. 1.02 to 1.06. The blade friction in impulse turbine reduce the velocity of steam by 10 to 15% while it passes over blades. ஸோ ஃப்ரிக்ஷன்னால இழக்கப்படுற லாஸ் வந்து 10 ல இருந்து 15% இழக்கப்படும் தெரிஞ்சுக்கலாம். Boiler access super heater economics. பாய்லர் எக்ஸஸ்க்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து சூப்பர் ஹீட்டர், எக்கனாமிக்ஸர், ஏர் ஹீட்டர், அதெல்லாம் வந்து ஆக்சரிஸ்க்கு உதாரணமாக பார்க்கப்படுது. In an impulse turbine, steam expand in nozzle and there is a pressure drop and heat drop. ஸோ என்னன்னா இம்பல்ஸ் டர்பைன்ல எக்ஸ்பான்ஷன் வந்து ஒன்லி நாசில்ல மட்டும் தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுனா பிரஷர் டிராப் உண்டு பண்ணும், ஹீட் டிராப் உண்டு பண்ணும் தெரிஞ்சுக்கலாம். Reheat factor is ratio of cumulative heat drop to isentropic heat drop. The ratio of cumulative heat drop to isentropic heat drop தான் நம்ம என்ன சொல்றோம் reheat factor அப்படினு சொல்றோம். The biggest heat loss in boiler is due to dry flue gas. ஸோ அதிகபட்சமான ஹீட் லாஸ் வந்து பாய்லர் ஏற்படுறதுனாலனா ட்ரை ஃப்ளூ கேஸ்னால அப்படி தெரிஞ்சுக்கலாம். Diagram factor area of actual integrated diagram by area of theoretical integrated diagram known as actual work done per stroke by theoretical work done per stroke known as actual mean effective pressure by theoretical mean effective pressure. இது ஈஸியா வச்சுக்கலாம். மேல ஆக்சுவல் கீழ தியரிட்டிக்கல். தியரிட்டிக்கல் தான் அதிகமா இருக்கும், ஆக்சுவல் கம்மியா இருக்கும். அது இண்டிகேட்டட் டயகிராமா சொல்லலாம், இல்ல work done as work done per stroke சொல்லலாம், இல்ல mean effective pressure சொல்லலாம். சோ எப்படி வேணா சொல்லலாம். அதுதான் டயகிராம் ஃபேக்டர் சொல்றாங்க. The thermodynamic cycle on which petrol engine works on Otto cycle. பெட்ரோல் இன்ஜினாலே ஆட்டோ சைக்கிள் தான் பேசிக் பிரின்சிபல் ஒர்க் ஆகும் தெரியும். இன்னைக்கு 10 क्वेश्चन பக்காவா கத்து கொடுத்த சக்திக்கு Thank you so much. Thank you so much.